வணக்கம். நம்ம கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கிற நிறைய கோவில்களை நம்ம பார்த்துருப்போம். அதில் முதல் அமைஞ்ச கோவில் ராகவேந்திரருக்குன்னு அமைஞ்ச முதல் கோவில்ங்கிறது நம்ம சலவன் வீதி வேணுகோபாலசாமி தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யோகாஞ்சநேயருடைய உடன் உரை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தான். தமிழ்நாட்டிலேயே 2வது மிருத்திகா பிருந்தாவனம்ங்கிற பெருமையை கொண்ட இந்த மிருத்திகா பிருந்தாவனம் கோவை மாவட்டம், பழைய கோவை மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வரைக்கும் பறந்து விரிந்திருந்த இந்த கோவை மாவட்டத்திலேயே அமைஞ்ச முதல் ராகவேந்திர சுவாமிக்கு அமைந்த முதல் பிருந்தாவனம் இந்த ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம். கடந்த 17 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள் எல்லாம், புனரமைப்பு திருப்பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் இன்னைக்கு நம்ம உடுப்பியிலிருந்து பலிமார் மடம் 8 மடங்கள், அதுல உடுப்பி பலிமார் மடத்தினுடைய பீட்டாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா தீர்த்த ஸ்ரீபாத சுவாமிகளும் இளைய பட்டம் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா ராஜேஸ்வர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்களும் இங்கு வந்திருந்து கும்பாபிஷேக வைபவத்தை சிறப்பாக நடத்தினாங்க. கடந்த 17ஆம் தேதி தொடங்கி யாகசால பூஜைகள் எல்லாம் தொடங்கி 17, 18, 19 இன்று காலை 6 மணிவில் யாகசால பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு கும்ப கடங்கள் எல்லாம் புறப்பட்டு 6:32 மணிக்கு மேல் 7:32 மணிக்குள்ள நல்ல ரிஷப லக்னத்துல திருவோணம் நட்சத்திரம் கூடிய ஒரு சுபயோக சுபதினத்துல இந்த கும்பாபிஷேக வைபவம் இங்கு ரொம்ப சிறப்புற நடைபெற்றது. இந்த கோவிலுக்கு வந்தா நவ பிருந்தாவனங்களையும் தரிசித்த பலன், மாஞ்சாலம்மனை தரிசிக்கக்கூடிய பலன், விநாயகருடைய பலன், ஆச்சாரிய மத்வர் ஜெயதீர்த்தர் போன்ற எல்லா ஞானிகளையுமே கூட தரிசித்த பலன் இங்க வரக்கூடிய ஜனங்களுக்கு கிடைக்கும். அபேஷ்டித பிரதாதான்யம் ராகவேந்திரர் சொல்லுவார். உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு அதை நிறைவேற்றுறதுல ராகவேந்திரர் மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு. அப்பேற்பட்ட மகானுடைய ஒரு கோவில். முக்கியமாக கோயம்புத்தூர் ஜனங்களெல்லாம் மார்த்தட்டி சொல்லிக்க வேண்டும், நம்மளோட முதல் பிருந்தாவனம்னு. அந்த பிருந்தாவனத்தினுடைய வைபவம் இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் மண்டல பூஜைகள் நடக்குது. இந்த ஒரு திருக்கோவிலுடைய அற்புதமான திருக்கோவிலுக்கு 48 நாட்குள்ள கும்பாபிஷேகத்துக்கு வர முடியலையேன்னு ஃபீல் பண்ணுறவங்க 48 நாட்குள்ள அந்த கும்பாபிஷேகத்தில் கிடைக்கக்கூடிய பலனையும் ராகவேந்திரர் மற்றும் ஆஞ்சநேயருடைய திருவருளையும் பெறணும்னு எல்லாரையும் இந்த ஒரு செய்தியின் வாயிலாக அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.